ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியது. உன் 2 விருப்பங்களில் ஒன்று நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். யாரிடமும் சொல்லாமல் இதை தனியாக கேள். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை பார்த்திருப்பாய். ஆனால் இப்போது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவரை தான் அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறாய். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் சொல்வது இதை நீ உணர்ந்திருப்பாய் என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவரவர் வாழ்க்கையில் 1000 தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. ஒவ்வொரு செய்கைக்கும் முன்னாலும் நீ என்னை நினைத்து கொண்டால் கெடுதலையோ கோபத்தையோ ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலிலும் உன்னால் ஈடுபட முடியாது. உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். என்னையே துணையாக கொண்டு நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நியாயத்தை தருவேன். இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதியாக துணை இருப்பேன் என் செல்லமே. உன்னை விட்டு இனி உன் துன்பங்கள் உன்னை விட்டு முழுவதுமாக விலகும் நேரம் வந்துவிட்டது. என் செல்ல பிள்ளையே, மிகப்பெரிய சோதனைகளில் எல்லாம் பல பெரிய சாதனைகளை ஒளித்து வைத்துள்ளேன். சோதனைகளில்தான் சாதனை இருக்கிறது. அதை எதிர்கொண்டால்தான் உன்னால் வெற்றி பெற முடியும். அதனால் கலங்காதே, முன்னோக்கி வா. தைரியமாக என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியுடனும் வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டுதான் செல்வார்கள். அதேபோல்தான் விரைவில் உன் வாழ்வில் புதிய மாற்றங்கள் நிச்சயமாக வரும். காத்து கொண்டிரு. ஆம் செல்லமே, கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும். யாரும் இல்லை என்று மட்டும் வருந்திவிடாதே. இந்த முருகப்பெருமான் உன்னோடு தான் இருக்கிறேன். யாம் இருக்க பயம் ஏன், வேலுண்டு வினை இல்லை என்று நான் உனக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நியாயமும் தர்மமும் உன்னிடம் இருக்கும்போது அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும். சில நேரங்களில் நீ புலம்புகிறாய். என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த உறவுகள் அழுகையும் வலிகளையும் தருகின்ற உறவுகளாக இருக்கிறார்களே. என் வாழ்க்கையே வலியோடு போராடுவதாக இருக்கிறதே. என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லையே என்று வாழ்க்கையை நீ வெறுக்கிறாய். என்னிடம் புலம்பி தவிக்கிறாய். என் செல்ல பிள்ளையே, உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் மனவேதனையை நொடி பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன். உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற தெரியாதா எனக்கு? நிச்சயமாக முடியும். உன் கவலைகள் எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு. உன் உறவினர்கள் முன் உன் குடும்பத்துடன் நீ சொந்த வீடு கட்டி செல்லப் போகிறாய். நிச்சயமாக அதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்கான காலம் கனியத் தொடங்கிவிட்டது. இத்தனை காலங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடி போயிருந்தாய் அல்லவா? என் செல்ல பிள்ளையின் முகம் மலரப்போகிறது. கஷ்டங்கள் முடியப் போகிறது. புரிதலான வாழ்க்கையும் ஏணி போன்ற சந்தோஷமும் இந்த முருகப்பெருமான் அருளால் கிடைக்கப் போகிறது. பிறகு பார், மனம் போல் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றும் பொய்யாகாது. உன் வியாதிகளுக்கெல்லாம் நானே மருத்துவருமாக இருந்து பாதுகாப்பேன். நீ எடுத்த காரியம் வெற்றிகரமாக இருக்கும். உன் கர்ம வினைகள் எல்லாம் கழியத் தொடங்கி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஏனென்றால் உன்னுடைய விடாமுயற்சியும் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் என்று உனக்கு தெரியாதா? அதை நான் உனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்று. முயற்சி செய்யும் பொழுது சில நேரங்கள் கஷ்டங்கள், இடையூறுகள், தடைகள், துன்பங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். உன் உறவினர்களே உன்னை ஏமாற்ற பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அவற்றையெல்லாம் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு உன் வாழ்க்கையை எதிர்நீச்சலோடு ஓடி வந்தால், கற்றுக்கொண்டு வந்தாலேயானால் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதற்கான உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கஷ்டம் இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. யார் ஒரு பெரிய பணக்காரனாக கூட இருக்கட்டும், அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால்
கஷ்டப்படுகிற எல்லா மனிதர்களுமே போராடுகிறார்கள். பணம் இல்லாதவங்களுக்கு பணக்காரங்கள் பற்றிய ஓர் எண்ணம் இருக்கும். அவங்க மட்டும் எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறார்கள் என்று. யாருமே கஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்க வேண்டும். பிரச்சனைக்கு ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை மட்டும் போதுமா? கிடையவே கிடையாது. நான் உன்னை தினமும் கும்பிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய நாமத்தை சொல்லி உன்னையே நான் கதி என்று இருக்கும் பொழுது எனக்கு ஏன் எதுவும் நடக்க மாட்டேங்கிறது என்று சொல்கிறாய் அல்லவா? அதைத்தான் நான் சொல்கிறேன். இறை நம்பிக்கை மட்டும் போதுமா? கிடையவே கிடையாது. அதில் நீ என்னை நினைத்தாலும் அதில் முயற்சி எடுக்க வேண்டும், போராட வேண்டும். போராட வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அதை விட முடியும் என்ற நம்பிக்கை வரணும். அப்பொழுதுதான் நீ உன்னால் சாதிக்க முடியும். முடங்கி போயிருக்கக்கூடாது. என்னால் இதில் இருந்து வெளிவர முடியும் அப்படின்னாலும் நினைத்தால்தான் போராடுகிற காரியம், பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு, வெற்றியில முடியும். நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே? முதலில் அந்த ஒரு தகுதியை வரவழைக்கும் போது அந்த இடத்தில் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உதவுவேன். அப்போது கர்மாவில் இருந்து வெளிவந்து விடலாம். உன் முயற்சிகளுக்கு என்றும் இந்த முருகப்பெருமான் கை கொடுப்பேன். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதில்தான் உனக்கான வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. சில நேரங்களில் நீ புலம்புவது எனக்கு நன்றாக தெரிகிறது. என் செல்ல பிள்ளைக்கு உறக்கம் என்பது ரொம்ப நாள் ஆகிவிட்டது. குடும்பத்திற்காக வாங்கிய கடன் என்னை உறங்க விட மாட்டேங்கிறது. ஒவ்வொரு நாளும் எப்படி கடனை அடைக்கப் போகிறோம் என்று நினைத்து நினைத்து உன் மனம் தள்ளாடுகிறது என்று எனக்கு நன்றாக புரிகிறது. அளவுக்கு அதிகமாக பணம் சொத்துக்கள் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நிம்மதி மட்டும் என் வீட்டில் தங்குவதே இல்லை. அதற்கு காரணமும் இதுவரை எனக்கு புரியவில்லை என்று புலம்புகிறாய். பணம் இருந்தால் மட்டும் போதுமா என் செல்லமே? அந்த வீட்டில் நிம்மதி வேண்டும். அந்த நிம்மதிக்கான சூழ்நிலையை நீதான் உருவாக்க வேண்டும். உன்னை மீறிய சக்தி எதுவுமே இல்லை. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் என் பாதத்தில் வைத்துவிடு. முருகா என்று என்னிடம் நீ மன்றாடி கேட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டங்களை என் பாதத்தில் வைக்கும் நேரத்தில் கவலைப்படாதே. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு இந்த முருகப்பெருமான் முடிவை நிச்சயமாக தருவேன் என்று உனக்கு நான் அருள்வாளிப்பேன். அதற்கு என்ன வேண்டும் என்றால் சற்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். உன் விதிகள் மாறும் இந்த தருணத்தில் இனி நடக்கப் போவதை வார். எல்லாம் நன்மையாகவே அமையும். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே. உன் விருப்பங்களில் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக உன் பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஆம், இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.